ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்கான புள்ளிப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் இருக்காங்க. புள்ளிப்பட்டியலில் சில பல மாற்றங்கள் வந்திருக்கு, அதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அணி ரொம்ப ஒரு மோசமான கிரிக்கெட் விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க. அதை பற்றி பாகிஸ்தான் அணி பற்றி சில பல கருத்துக்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த புள்ளிப்பட்டியலில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல இருக்காங்க. ஓகே, பட் அடுத்து வர போட்டி எல்லாமே இந்திய அணிக்கு ரொம்ப முக்கியமான போட்டிங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு டாப் 2 டீம் மட்டும்தான் ஃபைனல் குவாலிஃபை ஆகிடும். ஆல்ரெடி 2 வாட்டி நடந்திருக்கு. இந்திய அணி ஃபைனல் போய் ஒரு வாட்டி நியூசிலாண்டு கூட, ஒரு வாட்டி ஆஸ்திரேலியா கூட தோற்றுருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி ஃபைனல் போனால் வெற்றி பெற்றுருவாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே வலுவான அணியாக தான் இந்திய அணி இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய அணிகள் போட்டி போட்டுட்ருக்காங்க. ஆஸ்திரேலியா 2வது இடத்திற்கு, 3வது நியூசிலாண்டு இருக்குது, 4வது இங்கிலாந்து அணி இருக்காங்க. அதனால் புள்ளிப்பட்டியல் ரொம்பவே போராட்டமாக இருக்குது. கண்டிப்பாக அதுலேருந்து இன்னும் 10 டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க இந்திய அணி. பங்களாதேஷுக்கு கூட ஒரு 2, நியூசிலாண்டு கூட ஒரு 3, அப்புறம் ஆஸ்திரேலியா கூட 5, மொத்தம் 10 டெஸ்ட் போட்டியில் நல்லா பண்ணால் மட்டும்தான் இந்திய அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு முன்னேற முடியும். அதனால் அடுத்து வர போட்டி எல்லாமே இந்திய அணிக்கு ரொம்ப முக்கியமான போட்டி. கண்டிப்பாக இந்திய அணி நல்லா பண்ணவும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி ரொம்ப மோசமான ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்ரீலங்கா மாரி பாகிஸ்தான் அணி ரொம்ப கீழே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு 3 வருஷமாக ரொம்ப ஒரு மோசமான கிரிக்கெட் விளாட்றாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் பாகிஸ்தானில் கடந்த 3 வருஷமாக ஒரு 10 டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஒரு போட்டி கூட பாகிஸ்தான் அணியால் ஜெயிக்க முடியல. அதுவும் அவங்க சொந்த நாட்டில் ஜெயிக்க முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே 9வது இடத்துக்கு போயிட்டுருக்காங்க நம்ம பாகிஸ்தான் அணி. வங்கதேச அணி 5வது இடத்துல இருக்காங்க. அதனால் வர பாகிஸ்தான் அணி ரொம்ப ஒஸ்ட்டான நிலைமையில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வங்கதேசம் அந்தளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறத விட பாகிஸ்தான் அந்தளவுக்கு கீழே போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான கிரிக்கெட் தான் விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா T20 பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜுக்கு இந்த வேர்ல்டு கப் T20 குரூப் ஸ்டேஜில் வெளியே போனாங்க. 51 உலகக்கோப்பையிலும் குரூப் ஸ்டேஜில் வெளியே போனாங்க. ஏன்னா ஒரு குவாலிஃபை கூட ஆகிறதுக்கு தகுதி இல்லாத டீமாக பாகிஸ்தான் அணி ரொம்ப மோசமான அணியாக போயிட்டுருக்கு. அதனால தான் இப்போ வர நிறைய பேர் பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் பாகிஸ்தான் அணி மேலே ரொம்ப விமர்சனம் வச்சுட்ருக்காங்க. பாகிஸ்தான் அணி முன்ன இருந்த அணி மானத்தை வாங்குறாங்க, முன்ன இந்த பாகிஸ்தான் டீம் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட ஆதங்கத்தை சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பேர் போன டீம் பாகிஸ்தான். ஆனால் இப்போ ரொம்ப ஒரு மோசமான டீமாக போயிருக்குது. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்ன தான் நம்மளுக்கு பங்காளியாக இருந்தாலும் ஒரு நல்ல டீம் ரொம்ப மோசமாக போகுது. ஏன்னா கேப்டன்ஷிப்பாக அவங்களுக்கு சரியில்லை. பாபர் அசம் T20 கேப்டனாக அப்போ இருந்தார். அதுக்கப்புறம் ஷான்ஷா அஃப்ரிடி போட்டாங்க, திருப்பி பாபர் அசம் வந்தார். டெஸ்ட் மேட்ச்லேருந்து அவர் கேப்டன்ஷிப் தூக்குனாங்க. ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிற பாகிஸ்தான் அணி. இதேமாரி போச்சுன்னா கண்டிப்பாக ஸ்ரீலங்கா அணியோட மோசமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு கம்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், பாகிஸ்தான் அணி இந்த அளவுக்கு ரொம்ப கீழே போயிருக்குது, அவங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி என்ன கருத்து நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.